நண்பர்களே, உங்கள் அன்பு ஜோதிடர் சிவ ஜோதிராமன். இன்றைக்கி நம்ம பார்க்க போதுங்க, இந்த மாந்திரிகம் சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன விளக்கம். மாந்திரிகம் அப்படின்னா மந்திரத்தையும் எந்திரத்தையும் அதுக்குண்டான தாந்திரிக பொருளான மையையும் சேர்த்து வச்சு நம்ம பிரயோகம் பண்ணும்போது தான் அது முழுமையை அடைஞ்சி அதுக்குண்டான பலன் நமக்கு கிடைக்கும். இவ்வளோதான் மாந்திரிகங்கிறது. அதுக்குள்ள நம்ம எந்த தெய்வத்தை வச்சு நம்ம எந்த தெய்வத்தை சித்தி பண்ணி அந்த தெய்வத்தின் மூலியமாக செய்கிறோமோ அந்த தெய்வத்தினுடைய மூல மந்திரம், அந்த தெய்வத்தினுடைய பிரயோக எந்திரம், அந்த தெய்வத்துடைய மை, இதெல்லாம் வேணுங்க. இது இல்லாமல் மாந்திரிகம் பண்ண முடியாது. இது சின்ன ஒரு விளக்கத்தோடு சொல்கிறேங்க. ஒரு ஒரு மந்திரம் சொல்கிறோம். ஓம் ஓம் க்ளௌம் ஸ்ரீம் சர்வ விக்ன ஹந்த்ரே பக்தா அனுகிரக கர்த்தரே விஜய கணபதியே ஸ்வாகா அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குன்னு வச்சுங்களேன். இது விநாயகர் மந்திரம். இந்த மந்திரத்தோட அர்த்தம் தடைகளை நீக்கி வெற்றி தருவாயாக அப்படின்னு விநாயகர்கிட்ட வேண்டுற மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் இந்த மந்திரம் நீங்கள் அதாவது மந்திரத்தை உச்சரித்து, அதாவது மந்திரத்தை முறையாக ஒரு 21 தடவை 54 தடவை 108 தடவை சொல்லி அதோட பலனை உங்களுக்கு கிடைக்கணும், முழுசாக கிடைக்கணும்னா நாள் படம் நீங்கள் ஜபிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு 108 நாள் இல்லை, சொல்ல முடியாது, ஒரு 6 மாதம் கூட ஜபிக்கிற மாதிரி இருக்கும். அப்படின்னம்னா இது முழுமையான பலன் கிடைக்கும். பலன் கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு 108 நாள் ஜபிச்சாலும் ஓரளவு கிடைக்கும். ஆனால் அதே மந்திரத்தை அதுக்குண்டான எந்திரம், அதுக்குண்டான மை, என்ன மைங்கிறீங்களா? விநாயகரோட மை, விநாயகரோட அருள் கிடைக்கிறதுக்கு உண்டான மை. அது ஒன்றும் கிடையாதுங்க. வெள்ளருக்கு வேர் ரோஹிணி நட்சத்திரணி காப்பு கட்டி அதை மையாக்கி அந்த அந்த மையை விநாயகருடைய எந்திரத்தை போட்டு அந்த எந்திரத்தில் அந்த மை வச்சு அதை ஒரு தாயத்துக்குள்ளே போட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை, நான் சொன்ன மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மந்திரத்தோட முழு பலன் குறைச்சபட்சம் ஒரு 3 வருஷமாவது நிற்குங்க. அது இது ரொம்ப அதிக நாள்லாம் வேண்டியதில்லை. ஒரு 51 நாள் நீங்கள் ஜெபம் பண்ணாலே போகிறோம், இல்லை 21 நாள் ஜெபம் பண்ணாலே போகிறோம். வாழ்க்கையில் தடைகள் நீங்கி வெற்றியை தருவாங்க. இதுதான் மாந்திரிகங்கிறது வேறு ஒன்றும் கிடையாதுங்க. எந்த தெய்வத்தை நம்ம அடிப்படையாக வச்சு செய்கிறோமோ, எந்த தெய்வத்தை நம்ம சித்தி பண்ணி அவங்க மூலிமா அவங்க அருளை பெற்று நம்ம செய்கிறோமோ, அது உங்களுடைய எந்திரம், அவங்களுடைய மந்திரம், அவங்களுடைய மை, இது 3 சேரும்போது தான் மாந்திரிகம் முழுமை பெறுது. இதை யாராச்சும் தேவைப்படுறவங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். எந்த தெய்வ உபாசனை வேணுமோ அந்த தெய்வ உபாசனையோட மந்திரம், அந்த தெய்வ உபாசனையோட எந்திரம், அந்த தெய்வ உபாசனையுடைய தந்திரம் 3மே சொல்லித்தரேன். இப்படிக்கு ஸ்ரீ திருச்செந்தூர் முருகன் ஜோதி நிலையம் மற்றும் ஸ்ரீ பத்ரன் அகோர